என் தங்கப்பிள்ளையே, மாதத்தினுடைய தொடக்க நாளான இன்று திருவோண நட்சத்திரத்தோடு தேய்பிறை அஷ்டமியும் கூடி வந்திருக்கின்ற இந்த பொன்னான புதன்கிழமையில் என் குழந்தைக்கு வெற்றி வரத்தை அருள உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இத்தனை சிறப்பு வாய்ந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா? இந்த நாள் என் பிள்ளை உன்னுடைய உழைப்பிற்கான பலன் கிடைக்கக்கூடிய நாள். இத்தனை நாள் உன்னுடைய உழைப்பும் வீண் போகவில்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நாள். என் குழந்தைக்கு மனதின் ஒரு ஓரத்தில் ஒளிந்து கிடந்த விஷயங்கள் எல்லாம் இன்று வெளியில் வரப்போகின்ற நாள். என் பிள்ளையின் நீண்ட நாள் ஆசை ஒன்றை நிறைவேற்றக்கூடிய நாள். இப்படி பல நல்ல விஷயங்கள் இன்று உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீயோ அங்கே இன்று என்ன நடக்கப் போகிறதோ என்ற சந்தேகத்திலேயே இந்த விடியலை அப்படியே கடந்து விடாதே. என் பிள்ளையே, சுறுசுறுப்பாக ஒவ்வொரு நொடியையும் நீ அனுபவித்து வாழ பழகு. இந்த நொடி கூட இந்த அம்மாவிடம் பேசுகின்ற இந்த நொடி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்று மனதார நினைத்தால் மட்டும்தான் அதிலிருந்து கிடைக்கின்ற உள்ளன்பை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, வாழ்க்கை மிகவும் அழகானது என்று அம்மா உன்னிடத்தில் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது ரசிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னால் இந்த வாழ்க்கையை ரசிக்க முடிந்தால் உன்னை விட நன்றாக வாழக்கூடியவர்கள் இங்கு யாரும் கிடையாது. கஷ்டத்தையும் ரசிக்க வேண்டும், சந்தோஷத்தையும் ரசிக்க வேண்டும். எல்லாமே வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவங்கள். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட்டால் போதும். என் தங்கமே, ஏன் இன்னமும் அப்படியே இருக்கின்றாய்? எழுந்திருத்து உனக்கான வேலைகளை நீ செய்ய தொடங்கு. இன்று தேய்பிறை அஷ்டமி நாள் என்பதனால் என் குழந்தை கால பைரவரை வழிபட வேண்டிய நாள் அல்லவா? என் குழந்தை, கால பைரவர் எனக்கு படம் இல்லை அம்மா, அவரை எப்படி வழிபடுவது என்ற சந்தேகம் உனக்கு இருக்குமானால் சிவபெருமானை வழிபடு. கால பைரவரை நினைத்து சிவபெருமானை வழிபட்டால் போதும். அவரினுடைய அம்சம் அல்லவா? என் குழந்தையே, இன்று நீ அஷ்டமியில் புதிதாக எந்த ஒரு செயலையுமே தொடங்க வேண்டாம். ஆனால் நீ செய்ய நினைக்கின்ற செயல், செய்து கொண்டிருக்கின்ற செயல் என்று எதுவெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை நீ சிறப்பாக செய்து கொண்டே இரு. அதில் உனக்கு எந்த தோய்வும் ஏற்பட வேண்டாம். என் பிள்ளையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சில நல்ல விஷயங்களை எல்லாம் நீ அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நீ பல நாட்களாக தெய்வத்திடம் கேட்கின்ற விஷயங்கள், தெய்வத்திடம் கிடப்பில் போட்ட சில வேண்டுதல்கள் என்று உனக்கிருக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இன்று நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது. என் தங்கமே, பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிவதை முதலில் நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் நிச்சயமாக உன்னை தீண்டாமல் போவது கிடையாது. பிரச்சனைகள் வந்துவிட்டால் அதை எப்படி முடிக்க வேண்டும் என்றுதான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர, ஓடி ஒளிந்தால் அது அங்கேதான் நின்று கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாகிவிடும் என்று பூனை நினைக்குமாம். அதுபோல நீயும் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்தால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று நினைத்துவிடக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நின்று தைரியமாக துணிச்சலோடு அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு எல்லாவற்றையுமே சரி செய்ய வேண்டும். என் தங்கமே, இங்கே சிலர் இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? பிரச்சனை என்ற ஒன்று குடும்பத்தில் வந்துவிட்டால் தான் தப்பித்து விட்டு
அதை தன் குடும்பத்தில் இருப்பவர்களின் தலையில் போட்டு விடுகின்றார்கள். இது அவர்கள் செய்கின்ற எத்தனை பெரிய பாவம் என்று தெரியாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை நீதான் எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டும் என்பதில் மட்டும் எப்பொழுதுமே தெளிவாக இருந்து விட்டால் போதும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் ஏகப்பட்ட மன உளைச்சலை உனக்கு கொடுத்து விட்டது. இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்றுதான் என் பிள்ளை தெய்வத்தின் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய். நமக்கு தெய்வத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைக்கும், நம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இந்த யோசனைகள் எல்லாமே சரிதான். இது நாள் வரையிலும் நீ நினைத்தது எல்லாமே சரிதான் என்று நீ வைத்துக்கொள். ஆனால் நீ இதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பிரச்சனைகள் தானே வந்தது, நாம் அதனை எதிர்கொண்டிருக்கிறோம் என்று எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் அதிக அழுத்தம் கொடுக்கும் பொழுதுதான் அது உன்னுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் பாதித்து விடுகின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா? எதையுமே தைரியத்தோடு எதிர்கொள். எதுவாக இருந்தாலும் மனதை தளர விட்டு விடாதே. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் உனக்கு உதவி செய்யும் என்று அம்மா சொல்கின்றேன். எப்பொழுதுமே உனக்கு தனிமை என்றோ வேதனைகள் என்றோ இருப்பதாக உணராதே. சில தனிமைகள் சிலருக்கு ஆக்கப்பூர்வமான பலவிதமான யோசனைகளை கொடுக்கும். அந்த யோசனைகளை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தனித்து விட்டவர்கள்தான் வேதனைப்பட வேண்டும். நீ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும். என் குழந்தையே, செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் எந்த விதமான மன உளைச்சலும் உனக்கு தேவை கிடையாது. அவன் செய்கின்ற தொழில் அவனுக்கு உயர்ந்தது. யார் தான் செய்கின்ற தொழிலை ரசிக்கின்றார்களோ உண்மையில் அவர்கள்தான் அந்த வாழ்க்கையை அந்த வேலையை செய்வதற்கு தகுதியானவர்கள். என் தங்கமே, எத்தனை லட்சமாக சம்பாதித்தாலும் அந்த வேலையின் மீது அவர்களுக்கு பிடித்தம் இல்லை என்றால் அது வீணல்லவா? நீ 100 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதை ரசித்து செய்வாயானால் நிச்சயமாக உனக்கு அதிலிருந்து கிடைக்கின்ற பலன்கள் ஏராளம். அதிகமான மனநிறைவு கிடைக்கும். என் குழந்தைக்கு என்ன கிடைத்தாலும் சந்தோஷம் இருக்கும். எதற்கும் அதிகமான ஆசை இல்லாமல் தன்னிடம் இருப்பது போதும் என்கின்ற மனது வந்துவிடும். அப்படி மனது வந்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் நீ தேடாமலேயே உன்னை வந்து சேரும். யாரொருவர் தன் வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் பொறுமையாகவும் கிடைத்தது போதும் என்று சந்தோஷமாக இருக்கின்றார்களோ அவர்களோடு தெய்வம் உறுதுணையாக இருக்கும். தெய்வத்தை நினைக்காவிட்டாலும் இது போன்ற குழந்தைகளிடத்தில்தான் தெய்வம் வந்து தங்கி இருக்க விரும்பும் என்பதனை மறந்து விடாதே. ஆணவம், அதிகாரம், அகங்காரம் என்று அடுத்தவர்களின் மீது அதிகார துஷ்பிரயோகம் என்று யாரெல்லாம் செய்கின்றார்களோ இவர்களிடத்திலெல்லாம் தெய்வம் ஒருபோதும் வராது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தை வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். ஏற்ற தாழ்வுகள் யாரிடத்திலும் காண்பிக்க கூடாது. நம்மை போலதான் மற்றவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். என் பிள்ளையே, இதுவெல்லாம் இன்று உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்து தெய்வத்தின் அன்பையும் அருளையும் நீ பெற்று கொள்ள வேண்டும். மனதிற்குள் தீய எண்ணங்கள் வராமல் இருந்து விட்டாலே போதும்.
இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய நாள் உனக்கான நாள் என்று இந்த தாயானவள் சொல்லிவிட்ட பிறகும் அதை நம்பாமல் இருந்து விடாதே. நீ செய்கின்ற செயலை சரியாக செய். வெற்றி உன்னை தேடி வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.